நாம் யாருன்னு நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுங்க. ஒரு கண்ணாடியா நம்ம வாழ்ந்துட்டு போறது தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. ஏன்னா, 365 நாளும் நம்ம கண்ணாடி பார்க்காத நாளே இல்லங்க. அப்புறம் என்ன? ஏன்னா, இப்ப அடுத்தவங்க சில பேர் இருப்பாங்க. அவங்க பார்க்குறவங்க சொல்லுவாங்க, "என்ன இவன் வந்து ரொம்ப நல்லவனா இருப்பான்னு" சொல்லிட்டு. உடனே ஆஹாஹான்னு பூரிச்சு போயிடக்கூடாது. ஏன்னா, இன்னும் சில பேர் இருப்பான். அவன் சொல்லுவான், "என்னடா இவன் எப்ப பாரு கரடு முரடா ரொம்ப எதுக்கெடுத்தாலும் எடுத்து எறிஞ்சு பேசுறானே" அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, இவன்கிட்ட பேசுறதே வேஸ்ட்டுப்பா. எத கேட்டாலும் உம்முன்னு அமைதியா இருப்பான். அப்படின்னு இன்னும் சில பேர் சொல்லுவாங்க. இன்னும் இன்னும் பார்த்தீங்கன்னா, நமக்கு யார புடிச்சிருக்கோ, அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ட்லெஸ்ஸா இடைவிடாம பேசிக்கிட்டே அன்ப நம்ம பொழிஞ்சுக்கிட்டே இருப்போம். அவன் சொல்லுவான், "இவன் எப்பவுமே நம்மகிட்ட அன்பு காமிச்சுட்டு பேசிக்கிட்டே இருப்பான்." அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதாங்க லைஃபு. ஒருத்தங்க அவங்க நம்மகிட்ட எப்படி இருக்காங்களோ, அதுக்கேத்த மாரி தான் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். கண்ணாடி மாதிரி. அத விட்டுட்டு, அவன் அப்படி நம்மள நெனச்சுட்டான், இவன் இப்படி நம்மள நெனச்சுட்டான். அதெல்லாம் நம்ம காதுல வாங்கிக்கிட்டு நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா, நமக்கு தாங்க வலியும், வேதனையும். அதனால நமக்கு தெரியும். அடுத்தவன்லாம் சொல்லணும்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நம்ம நல்லவன் நமக்கு தெரியும். அவங்களுக்கு எப்படி இருக்காங்களோ, அதுக்கேத்த மாரி நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருப்போம். அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேங்க. அப்படி உங்கள்ல நீங்களும் இருக்கீங்க. யாரும் தெரிஞ்சவங்க இருந்தா கூட புடிச்சிருந்துச்சுன்னா, லைக், ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.